ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டேட்டா ப்ரீ ப்ராசஸிங். டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் என்ன பண்ணுன்னா, இப்போ நீங்கள் டேட்டா ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி டேட்டாவை க்ளீன் பண்ணி ஏஐ மாடலுக்கு கொடுக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி காய்கறி எல்லாம் க்ளீன் பண்ணி தானே சமைக்கிறோம். சேம் தான் ஏஐக்கு ஒரு மாடலுக்கு டேட்டா ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டேட்டாவை க்ளீன் பண்ணுற ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டெப் தான் டேட்டா ப்ரீ ப்ராசஸிங். இந்த டேட்டா ரியல் டைமில் எப்படி இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு கஸ்டமர் டேட்டா செட் இருக்குது. அதில் வந்து கஸ்டமரோட ஏஜு, அதுக்கப்புறம் கஸ்டமரோட சிட்டி, இது எல்லாமே ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கஸ்டமர் வந்து ஒருத்தங்க ஏஜ் வந்து 22 நம்பரில் போடுறாங்க. அதே இன்னொருத்தங்க வந்து 22 எழுதுறாங்க. அதே மாதிரி சென்னைன்னு ஒருத்தங்க எழுதுறாங்க, சிஹெச்இன்னு ஒருத்தங்க எழுதுறாங்க. இப்படி நிறையா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி எழுதுவாங்க. ஸோ அந்த டேட்டா செட் வந்து ப்ராப்பராக இருக்காது. இப்படி நீங்கள் ஃபீட் பண்ணி மாடலுக்கு கொடுத்தீங்கன்னா மாடல் வந்து தப்பாக தான் உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். ஸோ அதுக்கு முன்னால் இப்படி அவுட்புட் கொடுக்கும் இல்லையா? ஸோ அதனால் ப்ரீ ப்ராசஸிங்காக ஒரு ஸ்டெப் நடக்கும். அந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுன்னா, எல்லா டேட்டாவையும் க்ளீன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் சிஹெச்இ, சென்னை இப்படி நீங்கள் கொடுத்துருந்தாலும் அது சென்னைன்னு ஒரு ப்ராப்பர் ஃபார்மேட்டில் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் நம்பர் ஃபார்மேட்டை எல்லாத்துக்கும் மாற்றிடும் ஸ்டாண்டர்டைஸாக. எந்த ஃபீல்ட் நம்பரு, எந்த ஃபீல்ட் டெக்ஸ்ட்டு, இந்த மாதிரி ப்ரீ ப்ராசஸிங் திங்கை பண்ணுறது வந்து டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ மாடல் பில்ட் பண்ணுறது முன்னாடி நாம் க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப். அதுதான். நாளைக்கு புது வீடியோவில் பார்ப்போம். பை.